லுக்ஸ் நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து சுடிதார் வந்து பேண்ட் வெட்ட போகிறோம். செமி பட்டியலா பேண்ட்டு வெட்ட போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட சுடிதார் அட்டவணை வந்து பேசிக் அட்டவணை எல்லாமே இருக்குது. படம் வரைஞ்ச அட்டவணை எல்லாமே இருக்குது. ஏற்கனவே சுடிதார் வெட்டினதுக்கு இந்த அட்டவணையை காமிச்சிருக்கலாம், நான் காமிக்கலை. ஏன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதில் வந்து 35 இன்ச்சு பாடிக்குள்ளே படம் வந்து இதில் இருக்கும். 34லேருந்து 35 இன்ச்சு 38 வரைக்கும் என்ன படமோ இந்த படத்தை பார்த்து நீங்கள் அப்படியே வெட்டிடலாம். வெட்டுறதுக்கு சிறப்பான முறையில் வந்து இந்த படம் வரைஞ்சிருப்போம். கழுத்து எப்படி வைக்கணும், ஷோல்டர் எப்படி வைக்கணும் எல்லாமே இந்த ஃபார்முலாவில் இந்த அட்டவணையில் இருக்குது. இப்போ வந்து கால் வெட்டும் பயிற்சிக்குள்ளே அந்த கால் வந்து நம்மளுக்கு வந்து செமி பட்டையெல்லாம் வெட்டப்படும். இது வந்து கேதரிங் மாடல் உள்ள அட்டவணை. இது வந்து சாதா அட்டவணை. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து செமி பட்டையெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பாடி எவ்வளோன்னு பார்க்கணும். 35 இன்ச்சு பாடி. இப்போ 34 to 36 வரைக்கும் என்ன அகலமோ அதே வந்து இது அப்படியே அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வெட்டிடலாம். வெட்டினீங்கன்னா சிறப்பாக. இதோட பட்டி என்னங்கிறத இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பேன். 33 to 34லேருந்து 36 வரைக்கும் இதுதான். இந்த பட்டியை வச்சு நீங்கள் கரெக்டாக வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து நான் வெட்டு பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். எல்லோரும் கவனமாக பாருங்கள். இப்போ உயரம் வந்து அவங்களோட உயரம் வந்து 38. 8 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 8 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 30 வைக்க போகிறோம். கட்ட மேலே வந்து அரைஞ்சி தையலுக்காக அரைஞ்சி தையல் போட்டுங்க. இப்போ செமி பட்டையெல்லாம் வெட்டுறேன், மேலே வரைஞ்சிட்டேன். இப்போ உயரம் வந்து கழிச்சது 8 இன்ச்சுக்கு மைனஸ் பண்ண. 8 இன்ச்சு மைனஸுங்கிறது இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு மைனஸ் இதில் இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேண்ட் அட்டவணையை பார்த்தே நீங்கள் ஈஸியாக வெட்டிடலாம். ரொம்ப ஈஸியாக வெட்டுறதுக்குள்ள விஷயங்கள். இப்போ 8 இன்ச்சு கழிச்சது போக 30 இன்ச்சு நான் வைக்கிறேன். 2 இன்ச்சு தனியாக வச்சுங்க பட்டி மடிக்கிறதுக்காக. கால் லூஸு எவ்வளோ வைக்கணும் பாருங்கள். 34 இன்ச்சு பாடி. செமி பட்டையிலா 11 இன்ச்சு வச்சுக்கலாம். 11 இன்ச்சுக்கு மேலே தேவையில்லை. 5.5 இன்ச்சு வைக்கிறேன். செமி பட்டையிலுக்கு மேலே 1/2 இன்ச்சு மட்டும் கால் லூஸ் கூட வச்சுக்கோங்க. இங்கே வந்து 1/2 இன்ச்சு தைக்கிறதோட கூட இருக்குது. கொஞ்சோண்டு நேராக வெட்டிக்குவோம். இப்போ கால் லூஸ் வந்து 5.5 வச்சுட்டேன். இப்போ இங்கே ஒரு 8 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுங்க. 8 இன்ச்சு கம்மி பண்ணோம். அந்த 8 இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு. இங்கே 8 இன்ச்சில் ஒரு கோடு போட்டிருக்கோம். படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து 8 இன்ச்சில் ஒரு கோடு, நேராக ஒரு கோடு. இப்போ இங்கே எவ்வளோ வைக்கிறது. இப்போ 35 இன்ச்சு சீட்டு. 35 இன்ச்சு சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதியாக 36ன்னு பிரித்தோம்னா 18. நான் வந்து 17 வச்சா போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. செமி பட்டியில் தான் 17 வச்சுக்கிறேன். இங்கேருந்து 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும். 1.5 இன்ச்சு நேராக வந்து இந்த நேராக எதுக்குனாக்கா ரவுண்ட் பண்ணுறதுக்காக 17.5 நான் வச்சுட்டேன். 17.5 வச்சுட்டோம். இங்கேயும் 17.5 வச்சுட்டேன். செமி பட்டியில் தான் ரொம்ப கூட்ட தேவையில்லை. ஃபிட்டிங் தான் இப்போ எல்லாருமே போடுறாங்க. மீடியமாக தான் போடுறாங்க. வச்சுட்டோம். இப்போ அழகாக வந்து வரைஞ்சிடுங்க. அழகாக வரைஞ்சிட்டோம். இப்போ வரைஞ்சிட்டேன். இப்போ இதில் எப்படி பெண்டு செமி பட்டியில் வந்து இந்த பெண்டு கொடுத்துருக்கோம். இங்கே காமிக்கிறேன், எங்கே காமிக்கிறேன், பெண்டு பண்ணியிருக்கேன். இந்த பெண்டை வந்து நம்ம போட போகிறோம். எல்லோரும் கவனமாக பாருங்கள். போடணும். இந்த பெண்டு முக்கியமாக எப்படி போட போகிறாங்கிறத எல்லோரும் கவனமாக பாருங்கள். இப்போ ஸ்ட்ரைட்டாக லைட்டாக மட்டும் இந்த கோடு போட்டுங்க. இந்த கோடு வந்து லைட்டாக அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி ஒரு கோடு போட்டுங்க. கோடு லைட்டாக மட்டும் போட்டுட்டோம். போட்ட பிறகு ஏன்னா கால் வந்து உருண்டு வரணும். இதோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. 26. 26ல் பாதி 16 வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 1.5 இன்ச்சு தள்ளி எப்போவுமே சாதா பேண்ட்டுக்கு ஒரு கோடு போடுவோம். இப்படி தான் ஒரு கோடு போடுவோம். இப்படி ஒரு பெண்டு நம்ம போடுவோம். சாதா காலாக இருந்தால் இப்படி ஒரு பெண்டு, இப்படி ஒரு பெண்டு, இப்படி அழகாக போடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னாக்கா இந்த 1.5 இன்ச்சு இங்கே வந்துருச்சு போதும். இப்போ இந்த காலை மட்டும் இப்படி மட்டும் பெண்டு பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு பெண்டு 1/4 இன்ச்சுக்கு மேலே தேவையில்லை வச்சுட்டு இந்த ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு பெண்டை கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் பெண்டு வந்து பின்பக்கம் போயிடுச்சு. இப்போ நம்ம உள்பக்கம் பெண்டு போடுறோம். இது வெளிப்பக்கம் பெண்டு. பலூன் மாதிரி கால் வந்து இந்த பக்கம் வைப்போம். இப்போ லூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு போடுறேன். 1 இன்ச்சு
மாதிரி. அப்படி ஸ்கேலில் போடணுன்னா ஸ்கேலில் நீங்கள் இப்படியே போடுங்க. இந்த பெண்டு மாதிரியே போட்டுங்க. இந்த பெண்டு மாதிரி வரைஞ்சிங்கன்னா கால் வந்து இந்த பக்கம் போயிடும். இப்போ இதை வெட்ட போகிறோம். இப்போ எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இப்போ கால் வெட்ட போகிறோம். உள்பக்கம் போட்டிங்கன்னா டைட் பேண்ட்டு, வெளிப்பக்கம் போட்டு உருண்டை மாதிரி போட்டிங்கன்னா கால் வந்து உருண்டையாக நிற்கணும். மீன் மாதிரி கரெக்டாக அது கால் வந்து இப்படி வெளிப்பக்கம் வந்துடணும். வெளிப்பக்கம் வந்துட்டால் சூப்பராக இருக்கும். கால் வந்து பார்க்குறதுக்கு வந்து உருண்டையாக நிற்கிற மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த உருண்டை இருக்கிற மாதிரியே நம்ம பேக் இப்படி போட்டிருக்கோம். இப்போ ஃப்ரண்டில் கால் கீழே வெட்டிட்டோம். இப்போ மேலே வெட்ட போகிறோம். இந்த இடத்துல அழகாக கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அழகாக பெண்டு பண்ணி விட்டுருங்க. பெண்டு பண்ணி எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டினதை வந்து நான் திருப்பி காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், இந்த பெண்டு வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த கால் வந்து இப்படி பெண்டு வந்திருக்கு. நல்லா பலூன் மாதிரி வந்திருக்கு. பலூன் மாதிரி கால் வந்து வெட்டினதை நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து பட்டி வெட்ட போகிறோம். பட்டி வெட்டுவதை கவனமாக பாருங்கள். அஞ்சரைஞ்சி கால் லூஸ் வச்சுட்டோம். இப்போ பட்டி வெட்டுவதை கவனமாக பாருங்கள். இப்போ கரை இருக்கக்கூடாது. கரையை வெட்டி எடுத்துங்க. கரையை வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அகலம் நீளம் எவ்வளோ? அகலம் பார்த்தீங்கன்னாக்கா 12, நீளம் 10. நீளம் 10 இன்ச்சு வச்சிரும். 10 இன்ச்சு வச்சு நேராக ஒரு கோடு. அகலம் 12 வச்சு ஒரு நேராக ஒரு கோடு எடுத்துட்டோம். இப்போ 1 இன்ச்சு நாடாக்காக ஒரு கோடு, 1/2 இன்ச்சு இங்கே தைக்கிறதுக்காக ஒரு கோடு. எல்லாமே அப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா தைக்கிறதுக்கு அப்படி அழகாக போகும். இது மாதிரி தான் இந்த பட்டியும் நான் இங்கே போட்டிருப்பேன். கேமரா பட்டியும் அழகாக நம்ம வந்து 1 இன்ச்சு பட்டி, 1/2 இன்ச்சு தையலுக்கு, இங்கே 1/2 இன்ச்சு தையல், லென்த்து 10, அகலம் 12 நம்ம போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், தச்சு இது ஃபினிஷிங் வந்து உள்ளே 8 இருக்கும். எவ்வளோ கழிச்சோமோ அந்த 8 கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வெட்டிடுவோம். இப்போ நாடாக்காக இங்கே அர்க்காட் பண்ணிடுவோம். வச்சுட்டோம். இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ ஃப்ளீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செமி பட்டியாலாவுக்கு சைடில் தான் ஃப்ளீட் வரணும். அதையும் வச்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒட்டிடணும். இப்போ சாதா பேண்ட்டுக்கு வந்து இந்த பக்கம் ஒட்டி இந்த பக்கம் ஃப்ளீட் வைப்போம். இப்போ இது செமி பட்டியலானால சைடில் வந்தால் தான் உருண்டை கல் மாதிரி நிற்கும். இப்போ இங்கே வைக்கணும். இங்கே ஃப்ளீட்டு ஒரு 6 ஃப்ளீட் வரும். 6 ஃப்ளீட் கரெக்டாக இந்த பக்கம் சைடில் தான் வைக்கணும். சைடில் வச்சா தான் இந்த பக்கம் கால் வந்து உருண்டு நிற்கிற மாதிரி இருக்கும். இது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. இது மாதிரி தான் வெட்டணும். இப்போ 1 இன்ச்சு பட்டி போக நம்மளுக்கு உயரம் வந்து 38 வேணும். 38 வருதான்னு பார்க்க போகிறோம். இப்போ பட்டி வந்து இங்கே 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோம். இங்கே தைக்கிறதுக்காக கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து பாருங்கள் 38 இன்ச்சு வருதான்னு பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம். ஒரு புள்ளி 1/4 இன்ச்சு மட்டும் கூட இருக்குது. அழகாக இருக்குது. எந்த வகையான தப்பு வராமல் அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வெட்டி தைத்தால் சிறப்பாக இருக்கும். இது வந்து இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது ஈஸியாக கால் வெட்டுறதுக்குள்ள நோட்ஸு. இந்த நோட்ஸ் வந்து சுடிதார் அட்டவணை நோட்ஸ் வாங்கினீங்கன்னா சிறப்பான முறையில் நீங்கள் வெட்டி போவதற்கு உதவியாக இருக்கும். அதனால் எல்லா நோட்ஸுகளும் எங்கள்கிட்ட இருக்கிற சுடிதார் நோட்ஸு, ஜாக்கெட் நோட்ஸு, ஐபட்டன் நோட்ஸுகள் எல்லாமே நீங்கள் வாங்கினீங்கன்னா சிறப்பான முறையில் நீங்கள் வெட்டுவதற்கு உதவியாக இருக்கும். வாருங்கள். அது மாதிரி ஜாக்கெட் பேட்டர்ன், சுடிதார் பேட்டர்ன்லாம் குறைந்த விலையில் கொடுக்குறோம். எல்லோரும் வாங்கி சிறப்பான முறையில் நீங்கள் வெட்டி வர்றதுக்கு அது உறுதுணையாக இருக்கும். நான் 32 வருடமாக கண்ட உண்மை அது. உண்மையை பாடத்திட்டங்கள் ஆக்கி வச்சுருக்கேன். அந்த பாடத்திட்டம் உங்களை வாழ வச்சே தீரும். வாருங்கள். யாருக்கிட்ட வெட்டுமுறை இருக்கோ அவங்க வெற்றியாளராகவே இருக்க முடியும். வெட்டுமுறைக்கு வாருங்கள். வெற்றியாளராக ஒரு நல்ல குருநாதரை கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக வெற்றியாளராக முடியும். வாருங்கள். அடுத்த வீடியோவை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தையலகம், வளர்க தையல்களை.